நம்முடைய மனதில் ஒரு விருப்பம் இருக்கின்றது. நம்முடைய வாழ்வின் சுகத்துக்காக ஒன்றை நாம் விரும்புகிறோம் என்றால், அந்த விருப்பம் நம்முடைய மனதில் வந்ததற்கு முதலில் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் நமக்கு ஒன்றை தர நாடும்போது தான் அது குறித்த விருப்பம் நம்முடைய மனதில் ஏற்படுகின்றது. ஆக விருப்பம் என்பது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி. அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று சொல்லி அவனை கண்ணியப்படுத்தி விட வேண்டும். அதோடு நிச்சயமாக அந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் யோசிக்கவே கூடாது. ஏனென்றால் அதற்கான வழிமுறைகள் இனிமேல் தான் படைக்கப்படவிருக்கின்றன. என்ன யோசித்தாலும் அதனை அப்போது நம்மால் கண்டறிய முடியாது. அவ்வாறு உடனே யோசிப்பதால் தான் நாம் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது, தகுதியில்லை என்று நினைத்து கொள்கின்றோம். அந்த நிலையில் அது உண்மைதான். நாம் ஏற்கனவே படைக்கப்பட்டனவற்றில் வாழ்பவர்கள் அல்ல, இனி புதிதாக படைக்கப்பட இருப்பவற்றின் அடிப்படையில் வாழ்பவர்கள். எனவே விருப்பங்களை ஏற்றுக்கொள்வதும் பொறுமையை இறைவனிடம் வேண்டி அவ்விருப்பத்தில் நிலை பெறுவதும் தான் நாம் நம்முடைய விருப்பங்களை அடைந்து கொள்வதற்கான உறுதியான வழிமுறை. இறைவன் நமக்கான வாய்ப்பை, வலிமையை, சூழலை புதிதாக படைப்பான். நம்முடைய விருப்பங்களை நாம் அடைந்திருக்கும் நிலையில் நாமே அதற்கு சாட்சியாகவும் இருப்போம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் விருப்பங்களையே நமக்கு பதிலாக அளித்து கொண்டிருப்பதை கவனமாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்த வேண்டும்.